இதோ அடிமையை ஒரு கருவியை எடுத்து தேவ ஆவியானவர் ஊழியம் செய்யும்படியாய் இந்த இடத்துல உங்களை வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியானவர் எங்க உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வாசிக்கிறோமே. பெரிய விடுதலையை உடைய வார்த்தையினால் எங்களுக்கு ஏற்படுத்துங்க, எங்களுக்கு புரிதலை கொடுங்க. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜூ நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அற்புதமான தருணம், ஒரு அற்புதமான சூழல். இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, எங்கே அவருடைய நாமத்தினாலே 2-3 பேர்கள் ஒருமனப்பட்டு கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் வருவேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட சேர்ந்து அவர் இணைந்து செயலாற்றும் போது மாத்திரம்தான் ஒரு பெரிய எழுப்புதல் வரும். இப்போ நான் ஏதோ சொல்லிட்டு போயிடலாம், கடமைக்கு ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு போயிடலாம். அது வெறும் அது விஷயம் இல்லை. அவர் வேலை செய்யணும். அவர் வேலை செய்தார்னா பெரிய மாற்றம் நமக்குள்ள ஏற்படும், அற்புதங்கள் நடக்கும், நம்ம மனம் தெளிவடையும், வந்ததுக்கான ஒரு பயனை நாம் அடைவோம். இன்றைக்கி உங்கள் மத்தியில் இந்த தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இது என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் நம்ம ஒரு அற்புதமான தேவனை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி இந்த உண்மையான அற்புதமான தேவனை அறியாத மக்கள் கூட்டம் பெருகி இருக்குது உலகத்தில். அவங்க முன்னாடி தேவன் நம்ம தெரிந்து கொண்டார்னா அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள், எவ்வளோ பெரிய பாக்கியம். இருளின் அதிகாரத்தில் நம்ம விடுதலையாக்கி ஒளியின், அதாவது அன்பின் குமாரனுடைய ராட்சியத்துக்கு நம்மை உட்படுத்தியிருக்கிறார். எவ்வளோ ஒரு பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் இது. அதனால தான் ஒரு பக்தன் பாடுகிறான், எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள். இன்றைக்கி ஒரு தேவனுடைய பிள்ளைகளா நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன்னா ஒரு சராசரியாக எல்லாரும் வாழுகிற மாதிரி நான் இல்லை. எல்லாரும் கூட நான் கிடையாது. ஐ எம் செப்பரேட்டட், ஐ எம் சோசன். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன். எனக்குன்னு ஆண்டவர் ஒரு மகத்துவமான ஒரு பெரிய மேன்மையை கொடுத்திருக்கிறார். we are royal priesthood. நம்ம யாருங்க? ராயல் priesthoodன்னு அர்த்தம். நம்ம ஒரு ஆசாரிய கூட்டமாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாராயும் ராஜரீக ஆசாரிய. இதை உணரணும், நம்ம ஃபீல் பண்ணணும். ஐ எம் நாட் ஆர்டினரி பர்சன் லைக் த வேர்ல்ட்லி பீப்புள். உலக மனிதர்களைப் போல நான் ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு சாதாரண மனிதன் கிடையாது. ஐ எம் ராயல் சொல்கிறாங்களே, ராயல் பீப்புள்னு சொல்கிறாங்களே. ராயல் பீப்புள் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ராயல் பீப்புள், ராஜரீக ஆசாரிய கூட்டம் அப்படின்னா, இந்த உலகத்தை ஆண்ட ராஜா யார்? இன்றைக்கி இங்கிலாண்டில் இருக்கிறாங்க இல்லை, இப்போ தான் எலிசபெத் ராணி இறந்தாங்க. அவங்க ஃபேமிலி மட்டும்தான் ராயல் ஃபேமிலின்னுவாங்க. ஏன்னா அவங்களுடைய மேன்மை அந்த மாதிரி. ஏன்னா அவங்க ராஜாவுடைய பரம்பரை. இந்த உலகத்தை ஆண்டவங்களுடைய இந்த உலகத்தை என்ன பண்ணாங்க, அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. எல்லாருக்கும் சுதந்திரத்தை கொடுத்துட்டாங்க, ஒரு நிபந்தனையோடு கொடுத்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுக்குறேன். நம்ம நாடு கூட பிரிட்டிஷ்கிட்ட அடிமையாக இருந்தது, எல்லா நாடும் அடிமையாக இருந்தது இல்லையா? சுதந்திரம் கொடுத்துட்ட போது சொன்னாங்க ஒரு நிபந்தனை, என்ன தெரியுமா? உங்கள் எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்துட்றோம், நீங்களே ஆண்டுக்குங்க, ஆனால் எங்களுடைய அந்த ராஜ மேன்மை அப்படியே இருக்கணும் முடிவு வரையும் தான். நாங்கள் அதனால தான் இப்போ கூட எல்லாரும் அவங்கள கனப்படுத்துகிறாங்க. அவங்க யாருன்னு சொல்கிறோம்? ராயல் ஃபேமிலின்றோம். அவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடந்தால் ராயல் வெட்டிங் நடக்குதுன்றோம். ஆனால் அவங்கள விட மேன்மையாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதை நம்ம உணர்வதில்லை. நம்ம யாருன்னா ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஒரு ராயல் ஃபேமிலியில் மிஸ்டேக் நடந்தால் என்ன பண்ணுவாங்க? அவ்வளோ பெரிய ராயல் ஃபேமிலி, இவங்க போய் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அவங்க போய் இப்படி கேவலமாக நடந்துட்டாங்களே, அவங்க போய் இப்படி சில்லித்தனமாக நடந்துட்டாங்களே. ஒரு ராயல் ஃபேமிலியில் இருக்கிறாங்க, அவங்க போய் தப்பாக நடந்தால் அது என்ன ஒரு பெரிய கரை. அது எல்லாருக்கும் இழுக்கு, எல்லாரும் கேவலமாக பேசுகிறதுக்கு அது ஏதுவாக மாறிடும். அப்போ நம்மளை தேவன் எப்படி மாற்றிருக்கிறாரு? அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியின் எடுத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆச்சரியமான ஒளியின் எடுத்து கொண்டு வந்த பிறகு சொன்னார், எப்படி கொண்டு வந்திருக்கிறாரா? நீங்களும் உங்களை அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தனுடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதற்கு, டு எக்ஸ்பிரஸ்
His goodness, His mercy, அவரை வெளிப்படுத்துவதற்கு, அவரை இந்த உலகத்துக்கு காண்பிப்பதற்குனே தெரிந்து கொண்டார். நம்ம ராஜா யாரு? அதை கூட சொல்றது கூட நமக்கு தயக்கமா இருக்கு பாருங்க. நம்ம ராஜா யாரு? வெரி குட், சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். நம்ம ராஜா யாருங்க? இயேசு ராஜா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் வெறும் ராஜா இல்லைங்க, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. இன்னும் சொல்ல போனா ராஜாதி ராஜா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் இப்ப எப்படி வரப்போறாரு? ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். நம்ம யாரு? அவருடைய பிள்ளைகள். நம்ம எப்படி அப்ப இருக்கணும்? கேவலமா நடக்கலாமா? We should not walk like a worldly people. உலக மக்களை போல நம்ம ஒரு நாளும் வாழக்கூடாது. உலக மக்களை போல பிஹேவ் பண்ணக்கூடாது. அப்போ எப்படி வாழணும்னு சொல்கிறாரு. அதனால தான் ஒரு பொறுப்பை கொடுக்குறார். நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன், வேறு பிரித்திருக்கிறேன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். இந்த உணர்வோடு வாழ்வதற்கு தான் நம்ம எப்பொழுதும் ஆண்டவரோடு என்ன பண்ணணும்? ஒரு ஐக்கியம் இருக்கணும், ஆண்டவரோடு சேர்ந்து இருக்கணும். ஆண்டவரை அப்படியே ஒரு நாளும் எண்ணி எண்ணி அவருக்கு மகிமையை செலுத்தி, நான் எப்படியோ வாழ்ந்தேனே, என்னென்னமோ பண்ணேனே, உலகத்தில் எல்லா மனுஷனை போல இருந்தேனே, என்ன அந்த இருளின் ராட்சத்திலிருந்து மீட்டு உங்கள் அன்பின் குமாரனுடைய ராட்சத்துக்கு உட்படுத்தி இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் என்கிற மேன்மையை கொடுத்துருக்கிறீங்களே, அதற்கு நான் நன்றி உள்ளவனாய் வாழ்வதற்கு எனக்கு என்ன பண்ணுங்க? கிருபையை கொடுங்க. ஹல்லேலூயா. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அப்போ இப்படி கிருபையை பெற்ற மக்களாகத்தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இந்த பொறுப்பை உணரணும். இந்த பொறுப்பில் இருக்கிற பெரியவங்க என்ன பண்ணணும்னா, அடுத்த சந்ததிகளாகிய இளைஞர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய கடமை என்னன்னா, நம்ம எல்லாரும் மாதிரி வாழக்கூடாது. அப்போ நான் சொல்லணும்னு சொன்னால் நான் முதல்ல எப்படி இருக்கணும்? நான் எல்லாரும் மாதிரி வாழாமல் இருக்கணும். இப்போ நான் ஒரு மாதிரி வாழ்ந்துக்குன்னு நீ எல்லாரும் மாதிரி வாழாதன்னு சொன்னால், நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? முதல்ல நீங்கள் வாழுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னால் ரட்சிப்புக்குள் கொண்டு வரப்பட்ட தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயு, ஒரு இளைஞன், அவன் ஒரு வாலிபன், ஆனால் ஆண்டவர் மேல் ரொம்ப பற்று, உண்மையாகவே ஆண்டவரை நேசிக்கிற மனிதன். அவன் ஒரு பெரிய ஒரு பொறுப்புணர்வோடு ஆண்டவரை தேடி வருகிறான். அப்படி வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியம் அவனுக்கு இருக்குது. அந்த ஊழியத்தை அவன் செய்கிறான். அப்போ பவுல் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 12 வசனத்தில் சொல்றாரு, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நம்ம நிறைய முறை சொல்லியிருப்போம்ல, பி எ எக்ஸாம்பிள், மற்றவங்களுக்கு உதாரணமாக இருன்னு சொல்லுவோம் இல்லை? சில பேரை பார்த்து சொல்லுவோம், ஏன்பா நீ மற்றவங்களுக்கு உதாரணமாக இருப்பா அப்படின்னு சொல்லுவோம். மற்றவங்களுக்கு உதாரணமாக இரு என்பது இங்கிருந்து தான் வந்தது, இந்த வார்த்தையிலேருந்து தான் வந்தது. பி அன் எக்ஸாம்பிள். அப்போ எப்படி இருங்கன்னா, இந்த வார்த்தை 2 பொருளை குறிக்குதுங்க. ஒன்று பி அன் எக்ஸாம்பிள் டு த வேர்ல்ட். முதல்ல உலகத்தில் உன்னை பார்த்தா நீ ராயல் பீப்புளாக இருக்கிற, நீ உன்னுடைய கேரக்டர், உன்னுடைய சுபாவம், உன்னுடைய குணாதிசயங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் நம்ம தமிழர்கள் சில பேர் சொல்லுவாங்க, மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு என்ன அர்த்தம்? உயர்ந்த மனிதர்கள் எப்பொழுதும் உயர்ந்த சிந்தையோடு நடந்து கொள்வார்கள். அவங்க கீழ்த்தரமாக நடந்தால் அவங்க கீழ்த்தரமானவங்கன்னு சொல்லிடுவாங்க. இப்போ தேவன் கீழ்த்தரமாக இருந்த நம்ம எந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாரு? உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். நம்ம உயர்த்தப்பட்டிருக்கிறோம். இனி உங்களுடைய சுபாவம், உங்களுடைய கலாச்சாரம், உங்களுடைய சொல்றாங்கல்ல, ஒரு காலத்தில் நம்மெல்லாம் இந்த இந்தியாவில் எப்படி இருந்தோம்னா ஒதுக்கப்பட்ட ஜாதியாக இருந்தோம், கீழ்த்தரமானவர்களாக இருந்தோம். இன்னும் சொல்ல போனால் நம்ம பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தோம். நம்மளை ஆண்டவர் ஃபார்வர்ட் ஆகிட்டார். we have become a forward class. அதனால தான் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் கேட்குறாங்களே, நீ எஸ்சியா பிசியான்றாங்களா? அவன் என்ன சொல்கிறான் சொல்லுங்க? அவன் எஸ்சியாக இருந்தால் கூட என்ன சொல்லுவான்? நான் பிசின்னுவான். ஏன்? ஃபார்வர்டட். என்ன ஆண்டவர் எஸ்சிலேருந்து எங்கே மாற்றிட்டாரு? பிசிக்கு மாற்றிட்டார். அப்போ நீ எஸ்சி மாதிரி நடக்கூடாது, பிசி மாதிரி நடக்கணும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ உயர்ந்த மனிதனை போல வாழணும்.
கீழ்த்தரமான காரியங்களை செய்யக்கூடாது, கீழ்த்தரமாக நடக்கவே கூடாது. உலகம் பார்க்கணும், இவன் மேன்மக்கள்பா, இவன் உயர்ந்த மனிதன், இவன் வந்து உயர்ந்த சிந்தை உள்ளவன், இவன் உயர்ந்த பண்புள்ளவன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா புரிஞ்சுங்க. கீழ்த்தரமாக நடக்கிறது யார் வேணா நடக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேன்மக்கள் மாதிரி தெரிவாங்க, ஆனால் அவங்க வாயை திறந்தாங்க தெரிஞ்சிடும், ஓஹோ இவங்க வேற ஆளுப்பா. அவங்களுடைய கேரக்டர் சொல்லிடும் அவங்க வேற ஆளு மட்டும்தான் பார்க்கறதுக்கு அப்பியரன்ஸ் எப்படிங்கிறாங்க, பெரிய உயர்ந்த ஹை கிளாஸ் மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கேரக்டரும் அவங்க சுபாவமும் அவங்களுடைய செயல்களும் அவங்கள என்னவா காட்டிடுது. ஆண்டவர் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நான் கஷ்டப்பட்டு சொல்றேன். கர்த்தர் உங்க மேல கிரியை செய்யட்டும். அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய பண்புகள் என்னவா அவங்கள மாத்திருது, கீழ்த்தரமா மாத்திருது. ஆனால் அதனால தான் வந்து பவுல் எழுதுறாரு, தீமோத்தேயுவே நீ வந்து இளம் வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா மாறிட்டு நீ வந்து ஒரு உயர்ந்த பண்புள்ளவனாய் இருக்கணும், ஒரு மேன்மக்களாய் நடந்து கொள்ளணும். அவன் சின்ன பையங்க, அவன் வந்து ரொம்ப இளமை பையன், அவன் வந்து வாலிபன் சொல்லி யாரும் ஒன்று என்ன பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. நீ வாலிபனாக இருந்தாலும் நீ யாரு, யூ ஆர் அ ராயல் பீப்புள். நீ யார் வந்து ஒரு உயர்ந்த மனிதன். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? இப்போ நல்லா வாலிப பிள்ளைங்களாம் கவனிங்க, நிறைய வாலிப பிள்ளைகளே காணும், எல்லாம் ஓடிட்டாங்க. எங்கே காணுமே, சுற்றி சுற்றி பார்க்க வேண்டியதாகுது. அப்படியே கண்ணை மூடுங்க. எல்லாம் இந்த கேம்புக்கு வந்த வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஒரு குட்டி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் ஆண்டவரே என்ன பண்ணுறாங்க தெரியாது, யார் யார் என்னென்ன எங்கெங்க இருக்காங்க தெரியாது. ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம், இந்த வார்த்தைகளை அவங்க மிஸ் பண்ணாமல் இந்த வார்த்தை அவர்களை தொடணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஆனாலும் அவங்க இன்னைக்கு வரலை. இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு உணர்வை கொடுத்து அவர்கள் புத்தியை மாற்றி அவர்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். ஆண்டவரே, எங்கே இருக்கக்கூடாது அங்கே இருக்கிறாங்க, அவங்கள கொண்டு வாங்க, அவங்க வாழ்க்கையை மாற்றுங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அப்போ வாலிபர்களுக்கு இது முக்கியமாக என்ன சொல்லப்படுதுன்னா, நீ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, நீ வந்து வாலிபனாக இருந்தாலும் இவன் சின்ன பையன் சொல்லி உன்னை அசட்டை பண்ணாதபடி நீ எப்படி நடந்துகொள், உயர்ந்த ஒரு எண்ணம் கொண்டவனாய் நடந்துகொள், உயர்ந்த மனிதனாய் என்ன பண்ணு, வாழ பழகு. இந்த உயர்ந்த மனிதனாய் வாழ்வதற்கான அம்சங்கள் என்ன, அது ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுங்க. நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு போதகர், நான் ஒரு போதகராய் விசுவாசிகளுக்கு முன்பாக எவ்விதமான வாழ்க்கை வாழுகிறேன் என்பது ரொம்ப முக்கியம். நான் ஒரு போதகராக வந்து வாழ்ந்து கொண்டு செய்யாத செயல்கள்லாம் செய்து கொண்டிருந்தேன்னா அப்போ நான் வந்து என் சாட்சி என்ன பண்ணுறேன், கெடுத்து போடுகிறேன். அதே போல் ஒரு விசுவாசிகளாய் நீங்கள் ஒரு மற்ற விசுவாசிகளுக்கு எப்படி இருக்கணும், நல்ல மாதிரியா இருக்கணும். அதே போல ஒரு விசுவாசிகளாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கணும், நம்ம அவருடைய பிள்ளைகள் என்கிற அச்ச அடையாளங்களை வெளிப்படுத்துறவர்களாக இருக்கணும். அப்போ ஒருவரும் உங்களை அசட்டை பண்ணாதபடிக்கு கடைசி வசனம் மாதிரியாயிரு, விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு, உலகத்துக்கு மாதிரியாயிரு, சபைக்கு மாதிரியாயிரு. எல்லாம் சொல்லுங்க, உலகத்துக்கு, விசுவாசிகள் முன்னால, மற்ற மனிதர்கள் முன்னால. அப்போ நம்ம எல்லாருக்கும் இது வந்து பொருந்தக்கூடிய ஒன்று. நான் ஒரு நல்ல என்ன மாதிரி இது என்ன மாதிரினா கிறிஸ்துவை மாதிரி. இயேசு எப்படி இருந்தார் இந்த உலகத்தில் கேட்குறாங்கல்ல, என்ன பாருங்கன்னு சொல்லணும். இயேசு எப்படி இருந்தார் என்பதற்கு அவரை பிரதிபலிக்கின்ற ஒரு மாதிரி. இவங்களை பார்த்தோன்னே தெரியுது நமக்கு பேர் என்ன. முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு என்ன பேர் கொடுத்தாங்க, முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கினாங்க. ஏன் கிறிஸ்தவர்கள்னு பேர் கொடுத்தாங்க? they express Christ. அவங்க கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க, வெளிப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, உங்களுடைய ஜெபம் என்னவா இருக்கணும்னா, ஆண்டவரே நான் உங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு பாத்திரமா இந்த உலகத்தில் வாழ என்னை அபிஷேகியும், என்னை பலப்படுத்தும், என்னை நடத்தும். ஹல்லேலூயா. நான் உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணி காமிக்கணும், நான் உங்களை பிரதிபலிக்கின்றவனா இருக்கணும். அப்போ அவரை பிரதிபலிக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும்னு சொன்னா அதுக்கு வந்து பவுல் சொல்ற காரியம் எதெல்லாம் அவர் இருக்க சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய அவர் வந்து அப்படியே கவுண்ட் பண்ணுங்க ஒவ்வொன்றும்.
உன்னை அசட்டை பண்ணாதபடி முதல்ல என்னது? வார்த்தையிலும். நம்பர் 1 வார்த்தையிலும். ரெண்டாவது என்னது? நடக்கையிலும். நம்பர் 3 என்னது? அன்பிலும். நம்பர் 4 ஆவியிலும். நம்பர் 5 விசுவாசத்திலும். நம்பர் 6 கற்பிலும். அப்போ 6 காரியம் முக்கியங்க. 6 ஃபாலோ பண்ணணும்ன்ற இந்த 6 அம்சங்கள் மூலமாக நீங்க என்ன பண்ணலாம்? இந்த 6 காரியங்கள் மூலம் உங்களை இந்த உலகத்துல நீங்க ஒரு கிறிஸ்தவர்கள், நீங்கள் கிறிஸ்துவினுடைய மாதிரிகள். கேம்புடைய தீம் என்னங்க? சாட்சிகள். அதான் மாதிரி. பாருங்க, இயேசு உண்மையா வாழ்ந்தாருங்க. இயேசு என் பாவத்துக்காக சிலுவையில மரித்தாருங்க. இயேசு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தாருங்க. இயேசு இப்படிதாங்க வாழ்ந்தார், நான் சாட்சிங்க, என்ன பாருங்கன்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு கான்வர்சேஷன் போயினே இருந்தது. எங்க வீட்டுக்குள்ளதான் போயிருந்தது. நீ ஏன்பா பாஸ்டரை பார்க்கறன்னார் ஒருத்தர். நான் சொன்னேன், நீ பாஸ்டரை பார்க்கலன்னா வேஸ்ட், அப்ப நான் ஊழியக்காரனா இருக்கவே முடியாது. நான் சொன்னேன், நீ என்ன பாரு அப்படின்னு. சில விஷயங்கள் நம்ம குறையா இருக்கலாம், நல்லா புரிஞ்சுங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ், அநேக காரியங்கள்ல ஒரு ஊழியக்காரனாய் நான் உங்களுக்கு விசுவாசிகளுக்கு ஒரு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்ற மாதிரியா இல்லைன்னா நான் ஊழியம் செய்யறதுல அர்த்தமே கிடையாது. நீ ஊழியக்கார பார்க்காத, இயேசுவை பாருன்னு சொல்றது முட்டாள்தனம். நீ இயேசு எப்படி இருந்தாருன்னு பார்க்கணுமா, என்ன பாருன்னு சொல்றது தான் கரெக்டான காரியம். We have to express Christ. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சில காரியங்கள்ல நம்ம ரொம்ப வெளியில நடக்கும்போது, நான் இயேசுவினுடைய பேரை கெடுத்துடக்கூடாது, விசுவாசிகளுக்கு முன்னால இயேசுப்பா பேரை கெடுத்துடக்கூடாது, நான் உலகத்துக்கு முன்னால இயேசுப்பா பேரை கெடுத்துடக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. அப்ப அதுல முதல் காரியம் என்ன சொல்றாரு? ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி நீ என்னது? வார்த்தையிலும். பவுல் சொல்றாரு, நம்ம எல்லாருக்கும் உற்சாகம் ஊட்டுகிறார், எல்லாரையும் என்கரேஜ் பண்றார். as a believer, as a follower of Christ, as a Christian, அவர் உங்களை உற்சாகம் ஊட்டுகிறார். be an example. யாரும் பார்த்து நீங்க உங்களை என்ன பார்க்காதுங்க, நான் குறைவுள்ள ஆளுன்னு சொல்லவே கூடாது. நீங்க யார் போல்டா சொல்லணும், என்ன பாருங்க. நல்லா புரிஞ்சுங்க. அதாவது பூரணமானவன் கிடையாது நான், பட் மோஸ்ட் ஆஃப் தி ஆட்டிடியூட், வார்த்தை, நடக்கை, அன்பு, ஆவி, விசுவாசம், கற்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க. சின்ன சின்ன விஷயத்தை நான் தவறலாம், அதை நான் உணரணும். ஐயோ, நான் இயேசுப்பாவை ரொம்ப வேதனைப்படுத்திட்டேனே, அவருடைய இமேஜை கெடுக்கிற மாதிரி இருக்கிறேனே, அவருடைய அந்த சாயலை கெடுக்கிற மாதிரி நான் ஆக்ட் பண்றேனே, அப்படி இருக்கக்கூடாது. நான் ஜாக்கிரதையா இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் ஜாக்கிரதையா இருக்கணும். உலகத்தில் என்னுடைய ஆண்டவருடைய இமேஜை நான் கெடுக்கக்கூடாது, சாட்சியை நான் கெடுத்து கொள்ளக்கூடாது. ஐ ஹாவ் டு பி எ எக்ஸாம்பிள். யாராவது சொல்றாங்க, ஏங்க இவரை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்கன்னா தப்பு. அப்ப நான் சரியா வாழலன்னு அர்த்தம், நான் சாட்சியை கெடுக்கிறேன்னு அர்த்தம். குறைவுகள் இருக்கலாம், ஆனா அந்த குறைவை உணர்ந்து திருத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப முதலாவது சொல்றாரு, ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? இதுதான் உங்களுடைய மதிப்பை கூட்டுகின்றது, உங்கள் பொறுப்பை உணர செய்கிறது. நீங்க இந்த உலகத்துல ஒரு வேல்யூ உள்ள வாழ்க்கை வாழணும். You have to live as a valuable life. not a தரங்கெட்ட வாழ்க்கை இல்லைங்க, தரமான வாழ்க்கை. எல்லாரும் நமக்கு முன்னால தரங்கெட்டு போயிட்டாங்க, தரங்கெட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா தேவன் என்னை கிறிஸ்து இயேசுக்குள் தெரிந்து கொண்டு தரமானவனாய் வாழும்படி என்னை அழைத்து வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் தரமானவனாய் வாழ்வதுதான் என்னுடைய லட்சியம். That's why I am a Christian. காலையில எழுந்து என்னுடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே, நான் உங்களுக்கு பிரியமா வாழணும், உங்க சித்தம் செய்யணும், உங்களுக்கு உண்மையா வாழணும், அநேகருக்கு நான் ஒரு சாட்சியா இருக்கணும். இதுதான் நம்ம ஜெபமா இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா வாழணும். ஏன்னா இது என்னுடைய வேல்யூவை கூட்டும், நான் உலகத்தில் வாழ்வதற்கான அர்த்தத்தை இது உண்டாக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, உங்க வேல்யூவை இது கூட்டுது. இது உங்களுக்கு ஒரு பெரிய அர்த்தமுள்ள வாழ்க்கையை கொடுக்கிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அதுல அழகா பவுல் சொல்றாரு,
இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும், வெறும் வாலிபர்களுக்கு இல்லை. அவர் சொல்றாரு இளமையை குறித்துன்னு சொல்றாரு. பட் ஆக்சுவலா இதனுடைய மீனிங் என்னன்னா, மூப்பர்கள் விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கும், விசுவாசிகள் எல்லாருக்கும் முன்னால மாதிரியா இருக்கணும், இளைஞர்கள் எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா யாரும் உங்களை வந்து ஆமா நீங்க எல்லா வாலிய பிள்ளைகளை மாதிரி இந்த பிள்ளைங்கன்னு சொல்லிடக்கூடாது. எல்லா வாலிய பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள மாதிரி நான் கிடையாதுங்க. ஐ ஆம் a Christ like youth. நான் ஒரு கிறிஸ்தவன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இது வந்து உங்களுடைய மேன்மை, உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களுடைய வேல்யூ என்ன பண்ணும், அதிகரிக்கும், உங்களுக்கு ரொம்ப பொறுப்புணர்வை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, உங்களை பெரிய உயரத்துக்கு கொண்டு போயிடும். நீங்க ரொம்ப உயர்ந்து வந்துடுவீங்க, உங்க வாழ்க்கை பெரிய லெவல்ல வந்துடும். நீங்க இருக்கிற மாதிரியே இருக்க மாட்டீங்க. உங்க தரம் உயர உயர, உங்க கேரக்டர் மாற மாற, தேவன் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறாருங்க. இன்னைக்கு கூட கேம்ப்ல வந்து சொன்னாங்கல்ல, உங்களுக்கு 10 மார்க், இந்த டீமுக்கு 10 மார்க்னாங்க. ஏன்னா அவங்க கரெக்டா பண்ணாங்க. இன்னொருத்தருக்கு 50 மார்க்னாங்க. ஓ உற்சாகப்படுது. ஆண்டவர் மட்டும் உங்களுக்கு பாயிண்ட் கொடுக்காம அவங்க உயர்த்தாம இருப்பாரா? நான் சொல்றேன் பாருங்க, உங்க when you build your character, when you be very watchful to live as a Christian, ஏசப்பா அவனை சும்மா விட்டுருவாரா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவனை உயர்த்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பலத்த கரத்துக்குள் வேதம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, இளைஞர்களுக்கு பேதுரு எழுதுகிறார், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள், கீழ்ப்படிந்து அடங்கி இருங்கள். சில பேர் நான் அடங்க மாட்டேன்றோம். இல்ல நான் இப்படிதான், நீ அப்படி இருக்கிறதுக்காக கர்த்தர் உன்னை அழைக்கலையே. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் வித்தியாசமா இருக்கிறதுக்கு என்று கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு சாட்சியாய் இருப்பதற்கு கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். நான் ஒரு மேன்மக்களாய் இருப்பதற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். நான் ஒரு வேல்யூபிளா இருக்கிறதுக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். எல்லா கை வைத்து சொல்லுங்க, நான் ஒரு விசேஷித்தமானவனாய் இருக்கிறதுக்கு தேவன் என்னை அழைத்திருக்கிறார். நான் ஒரு மதிப்பு மிக்கவனாய் வாழ்வதற்கு தேவன் என்னை அழைத்திருக்கிறார். நான் ஒரு தரமானவனாய் வாழ்வதற்கு என்று கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். நான் தரமா வாழ வாழ உங்க மேன்மை உயர்ந்து கொண்டே இருக்கும். ஏன் வந்து யோசேப்பை கர்த்தர் எங்க கொண்டு போய் நிறுத்தினார்? எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தினார். ஏன் தெரியுமா? அவன் கேரக்டர் பில்டு பண்ணான். ஒரு இடத்துல ஆண்டவர் மறுதளிக்கல, ஒரு இடத்துல பகையை வச்சுக்கல, ஒரு இடத்துல அவன் வந்து பொறாமப்படலை, ஒரு இடத்துல வந்து கெட்ட கேரக்டர் வைக்கல, எல்லாத்திலும் சூப்பரா ஆண்டவர் முன்னாடி பாஸ் பண்ணிட்டே வந்தான். இன்னைக்கு நம்ம வந்து யோசேப்பை பத்தி ஏன் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு? பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த யோசேப்புக்கு அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், அப்படிப்பட்ட ஒரு பக்தி, அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருக்குன்னா இந்த காலத்தில் நம்ம ஏன் வாழ முடியாது? ஒரு சேலஞ்சிங் அவர். we are living in a challenging hour. சவால் விடக்கூடிய ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். எல்லா பிள்ளைகளும் இப்படிதான் இருப்பாங்கன்னு உலகம் சொல்லும் போது இல்ல, அதுல தனித்துவமாய் நான் இருக்கிறேன். நான் செட்டில் இருந்தாலும் அங்கே தாமரையாய் இருப்பேன், நான் முள்ளில் இருந்தாலும் அங்கே ரோஜாவாய் இருப்பேன். ஹல்லேலூயா. நான் இருளில் இருந்தாலும் அங்கே வெளிச்சமாய் ஒரு மெழுகுவர்த்தியாய் எரிந்து கொண்டிருப்பேன். Because I am a Christian, I called Christian. ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் தப்பு நடக்கும், டக்குன்னு மாறிக்கணும். ஏன்னா உடனே உணரணும், oh no, I am a Christian, I should not do this. நான் ஒரு கிறிஸ்தவன், நான் இப்படி செய்யக்கூடாது. வந்துடும். ஏன்னா உலகத்தில் இருக்கிறோம், பிசாசு நம்மளை சோதிப்பான். சில பேர் நம்மளை இடர பண்ணுவாங்க. கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் பண்ண விஷயம் எனக்கு அவ்வளவு வெறி கோபம் வருது. ஆனாலும் கூட எப்படியோ கண்ட்ரோல் பண்றேன். ஐ எம் கிறிஸ்டியன், ஐ எம் a pastor. நான் ஒரு தேவனுடைய மனுஷன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்படியோ மெயின்டைன் பண்ணிட்டு வரேன், உங்க ஜெபத்தாலும் தேவ கிருபையினாலும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்பப்போ சுயம் எழும்போம், அதை அடக்கணும். ஏய் உள்ள போ. நான் யாரை பிரதிபலிக்கணும்? என்ன இல்ல, I express Christ. நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. It's very important to build character. உலக மனிதர்களை பார்த்து மோசம் போகாதிருங்கள். பைபிள் எத்தனை முறை சொல்லுது? மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். அப்ப தேவனோடு சம்பாஷிப்பது நல் ஒழுக்கங்களை உருவாக்கும். அல்லேலூயா. யார் கூட சம்பாஷிக்கணும்? தேவனோடு சம்பாஷிக்கணும். தேவனோடு சம்பாஷிப்பதுன்னு அர்த்தம் அவரோடு உறவாடணும், அவரோடு உண்மையாய் பேசணும், அவர் உங்கள் உள்ளத்தில் வந்து நிறையணும்,
ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்யணும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் நிழலிடணும். பரிசுத்த ஆவியானவருடைய உன்னத பலன் உங்க மேல இறங்கணும். அப்படி பரிசுத்த ஆவியானவருடைய உன்னத பலன் உங்கள் மேல் இறங்கும் பொழுது நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி இருப்பீர்கள் சொன்னா நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நல்லொழுக்கம் ரொம்ப முக்கியம். இந்த நல்லொழுக்கத்தை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நல்லொழுக்கம் உள்ளவர்களை நடந்து கொள்ளுங்கள். மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாசனை தேவையில்லாம போய் இந்த ஆகாத சம்பாசனைக்கு இப்ப பிசாசு நம்ம கையில கொடுத்துக்கிறான் பாருங்க. ஆகாத சம்பாசனை தேவையில்லாத காரியங்களை செய்வது, purposeless things, அனாவசியமான காரியங்கள், useless things. It's not going to build your character. அது உங்களுக்கு நல்லொழுக்கங்களை கொண்டு வர போவதில்லை. உங்களை அப்படியே செதைச்சு போடும். It damages your future. உங்களுடைய எதிர்காலத்தை இது அழித்து போடும். உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வராது. உங்க கேரக்டர் ஒஸ்டா மாத்திரும். தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்க உள்ளங்களை உணர்த்துவாரானால் இன்றைக்கு உங்களை தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, நான் தேவையில்லாத காரியங்களை தலையிட்டு தேவையில்லாத காரியங்களை செய்து என்னுடைய நல்லொழுக்கத்தை நான் கெடுத்து விடக்கூடாது. நான் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். மோசம் போகாதிருங்கள் ஆரம்பிக்கிறார். அது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் மோசம் போகாதிருங்கள். ஏன்? ஆகாத தேவையில்லாத காரியம், தேவையில்லாத என்னென்ன தேவையோ அதை செய்யணும். காலையில் எழுந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய கடமைகள் என்ன, அதை செய்யணும். நான் வாட் இஸ் மை டியூட்டி டு டூ. நான் ஒரு வீட்டில் நான் என்ன டியூட்டி பண்ணணும், என்னுடைய ஸ்கூலில் நான் என்ன டியூட்டி பண்ணணும், என்னுடைய காலேஜில் நான் என்ன டியூட்டி பண்ணணும், என்னுடைய சர்ச்சில் நான் என்ன டியூட்டி பண்ணணும், என்னுடைய பொறுப்பு என்ன. அந்த பொறுப்பை உணர்ந்து வாழ்ந்தால் நான் சொல்றேன் பாருங்க, நீங்க சாதாரண வேலையில் இருக்க மாட்டீங்க, பெரிய உயர்வுக்கு வந்துருவீங்க. நான் சொல்லலைங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசை வஞ்சித்து வைத்துட்டான். ஐடலா இருக்காங்க, சோம்பலா இருக்காங்க. ஐடல்னஸ் அதாவது சும்மா ஏதாவது ஒன்று செய்யறது, தேவையில்லாத காரியங்களை செய்வது. ஐடல்னஸ் வெரி டேஞ்சர். பரிசுத்த வேதம் சொல்லுது, உன் மதிப்பை கூட்டுகின்ற காரியத்தில் நீ கவனமா இரு. உன் மதிப்பை கெடுக்கிற காரியத்தில் நீ ரொம்ப இன்வால்வ் ஆகாத. அது உன்னுடைய நல்லொழுக்கத்தை என்ன பண்ணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் மதிப்பை கூட்டுற காரியத்தை செய். உன்னை வேல்யூவாக்குற காரியங்கள் மீது கவனம் வை. உன் தரத்தை கெடுக்கிற காரியங்களை செய்யாத. அது உன்னுடைய எதிர்காலத்தை அழித்து போடும். உன்னை தரங்கெட்ட நிலைக்கு கொண்டு போயிடும். முடிவில் உன் லைஃப் எங்க இருக்குன்னா மிசரபிள் ஆயிடுவேன், கன்ஃபியூஷன் ஆயிடுவேன், குழப்பத்தில் போயிடுவேன். இப்படி ஃபாலோ பண்ண நிறைய பேர் பாவத்தில் போய் சிக்கி அதான் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஜெயிலில் இருக்காங்க நிறைய பேர். கரப்டட் மைண்ட் இஸ் கரப்டட். சில பேர்லாம் வாழ்க்கையை டேமேஜ் பண்ணிட்டாங்க, சில பேர்லாம் மென்டல் ஆயிட்டாங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாதுங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனவனோ பாக்கியவான். நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவள் எவளோ அவள் பாக்கியவதி. உனக்கு உயர்வு மேல உயர்வு வரும், நீ மேன்மை அடைவாய். நீங்க நல்லொழுக்கங்கள் கெட்டுக்கினே இருந்தா நான் சொல்ற பாருங்க, நீ மேன்மை அடைய மாட்டாய். நீ மேன்மக்களா வாழ பழகு, உயர்ந்த எண்ணங்களோடு பழகு. பர்பஸ், உன்னை தேவன் ஒரு நோக்கத்துக்காக படைச்சிருக்கா. உனக்குன்னு சில பொறுப்பு இருக்குது, உனக்குன்னு சில கடமைகள் இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்குன்னு சில பொறுப்பு இருக்குது, உனக்குன்னு சில கடமைகள் இருக்குது. உங்க ட்ரெஸ்ஸை யார் துவைக்கிறது? உங்க ட்ரெஸ்ஸை யார் துவைக்கிறது? உங்களுக்கு சாப்பாடு யார் செய்யறது? உங்க வேலையை யார் உங்களுக்காக செய்யறது? நீங்க உங்களுடைய சுற்றுப்புறத்தை எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய கடமைகளை நீங்க எப்படி செயலாற்றுறீங்க? ஐடல்னஸ் இஸ் டேஞ்சரஸ். 2 விஷயம், சோம்பேறித்தனம், சும்மா இருப்பது. பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், சும்மா இருக்காத, சோம்பேறியா இருக்காத. நான் சும்மா இல்லை பிரதர், நான் போனை நோண்டிக்கிட்டே இருக்கிறேன். ஆகாத சம்பாஷணை. இதுல டைம் ஸ்பெண்ட் பண்ண, இது லைஃபை கெடுத்துரும், ஃபியூச்சரை கெடுத்துரும், நல்லொழுக்கத்தை கெடுத்துரும். சொல்ல போனா உன் எதிர்காலத்தை கெடுத்துரும். உன்னை தரம் கெட்டவனா மாத்தி போடும். அப்படியே விடுமா உன்னை தரம் கெட்டவனா மாத்தி போடும், உன்னை தரம் இல்லாதவனா மாத்தி போடும். எல்லாம் பாக்குறாங்க, ஐயோ போட்டாருன்னு. போனா போது போ. எத்தனை பேருடைய எதிர்காலத்தை அது பாழாக்கு தெரியுமா? எத்தனை பேருடைய லைஃப் அது கெடுக்க தெரியுமா? ஏன்னா அதுல போய் அப்படியே சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுல இருந்து டெலிவரன்ஸ் இல்லை, விடுதலை இல்லை, ஒரு மேன்மக்களாய் நடக்க முடியல. குறிப்பா இளைஞர்கள் நான் சொல்லுகிறேன்,
உங்களுக்குன்னு பொறுப்பு இருக்குது, உங்களுக்குன்னு கடமை இருக்குது, நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது, நீ போக வேண்டிய தூரம் இருக்குது. நீ எங்கேயோ போக வேண்டிய ஆள், இன்னும் கீழ்த்தரமா இருந்து கொண்டு இருக்கிற, கீழே இருக்கிற. ஏன்னா 2 விஷயம், சோம்பேறிதானும் சும்மா இருப்பது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, வாலிப பிள்ளைங்க, உங்க ஃபியூச்சர் ரொம்ப முக்கியம். நீங்க நல்ல உயர்ந்த இடத்துக்கு வருவது ரொம்ப முக்கியம். நீங்க உயர்ந்த சிந்தை உள்ளவர்களாய் நடப்பது முக்கியம். நீங்க உயர்ந்த எண்ணம் உள்ளவர்களாய் நடப்பது முக்கியம். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாசிங்க, பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ரிமெம்பர் யுவர் கிரியேட்டர் இன் த டே ஆஃப் யுவர் யூத் பிஃபோர் டேஸ் ஆஃப் ட்ரபிள் கம்ஸ். வாலிபரே, உன் வாலிப பிராயத்திலே உன்னை சிருஷ்டித்தவரை நினை, தீங்கு நாள் வந்து கொண்டிருக்கிறது. God is warning you. நீ அவரை நினைக்காம அவரை நினைக்கவே விட மாட்டேன்றான் பிசாசு. நல்லா ஒழுங்கா பைபிள் படிச்சு ஜெபம் பண்ற பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப அடம் பிடிச்சு வீட்டில் ரொம்ப சண்டை போட்டு, ஐயோயோ நான் எனக்கு வேணும் போன்னு வாங்கி பைபிள் படிக்கிறது போச்சு, ஜெபம் போச்சு, ஸ்பிரிச்சுவாலிட்டி போச்சு. யோசித்து பாருங்க. ஆனா நிறைய பிள்ளைங்க ஒப்பு கொடுத்தாங்க கேம்ப்ல, நான் இந்த போனை இனிமே அப்படி யூஸ் பண்ண மாட்டேன். தேவன் அவர்களை தொட்டார், அவங்களுக்கு உணர்வை கொடுத்தார், அவர்களுக்குள்ள ஒரு உணர்வுதல் வந்தது. காலையில் கூட ஒரு பொண்ணு சாட்சி சொன்னா பாருங்க, அருமையா சொன்னா பாருங்க. நான் போனை எடுக்க போனேன், நான் ரீல்ஸ் பார்க்க போனேன், நான் இன்ஸ்டாகிராம பிளாக் பண்ணேன், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னா பாருங்க. இதை மனுஷன் செய்ய முடியாது, மனிதனுடைய போதனை செய்ய முடியாது, கர்த்தர் மாத்திரம் தான் செய்ய முடியும். அப்ப என்ன பண்ணனும்னா, evil days is coming. The Bible says, remember your creator in the day of your youth before the day of trouble comes. தமிழ்ல எப்படி வருதுன்னா, வாலிபனே உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாள் வருவதற்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது அப்படியே கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்றேன், உங்க எதிர்காலத்தை கெடுக்கிற, உங்களை பாழாக்குகிற ஒரு தீங்கு காலம் வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் காலை எழுந்தவுடன் தேவனை தேடு. காலமே தேவனை தேடு, தூய காருண்யர் பாதம் பணிந்து கொண்ட மன்றாடு, சீலமுடன் பாதம் பணிந்து கொண்டாடு, சீரான தேவனை நாடு. ஒரு ஆமென் சொல்லுங்க. வேலை உனக்கு கை கூட, என்ன அழகா பாடியிருக்காங்க பாருங்க. வேலை உனக்கு கை கூட, நீ செய்யற காரியங்களை சக்சஸ் வரணுமா, ரிமெம்பர் யுவர் கிரியேட்டர். கர்த்தரை நினை. காலையில் எழுந்த உடனே எவ்வளவு நேரம் தூங்குறீங்க? நீங்க எவ்வளவு நேரம் தூங்குறீங்க? கேம்ப்ல போனோம், நானும் எழுந்து 4:30 மணிக்கு எழுந்து ஜபத்தில் முட்டி போட்டா எல்லா பிள்ளைகளும் நிம்மதியா தூங்குறாங்க. ஏன்னா பாவம், அவ்வளவு ஆட்டம் மட்டும் இல்லை, ஐடல்னஸ், சும்மா இருப்பது. சும்மா இல்லை, கேட்டா சொல்றாங்க, பசங்க போனான்னு ஒண்ணுங்கிறாங்க, பாஸ்டர் நீங்க நல்லா தூங்குறீங்க, அவனுக்கு போனான்னு ஒண்ணுங்க, எல்லா போனும் வாங்க. நான் எங்க வாங்குறது? ஏன்னா போனை வாங்கினா உயிரை வாங்கின மாதிரி நினைக்கிறானுங்க அவனுங்க. எல்லாம் போனை போடுங்க, ஐயோ உயிரை கொடுக்குற மாதிரி. இயேசுவை கூட விட்டுருவானுங்க போனை கொடுத்தா. நம்ம ஆளுங்க ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ஆப்பிள் ஃபோன், ஐஃபோன், அட்வான்ஸ் ஃபோன் வருது, அப்படி கொடுத்து பாருங்களேன். பிசாசு கையில் கொடுத்துருவான். அவன் ஜப வாழ்க்கை செத்து போயிடும், அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போயிடும், அவன் வேதவாசி போயிடும், அவன் ஸ்பிரிச்சுவாலிட்டி போயிடும், எல்லாத்தையும். அதனால தான் இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சி கடைசி நாட்கள் அறிவு பெருகி போகும். ஏன் தெரியுமா? அறிவு பெருகி போகிறதுனால ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய அன்பு தனிந்து போகும். எல்லாம் டைம் பாசிங் இன் ஸ்மார்ட் ஃபோன். கண்கூடா கண்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்கூடா பார்க்குறேன். சில பேருக்கெல்லாம் சொல்லி விட்டுட்டேன், இனிமேல் சொல்கிற போகிறதில்ல. இனிமேல் நம்ம ஏன் சொல்லணும்? சொல்லி நமக்கு தொண்டை, நமக்கு டென்ஷன் ஆகுது, நமக்கு கோபம் வருது, நமக்கு உடம்பு கெட்டு போயிடுது. அதனால் சொல்கிறதே கிடையாது. இனிமேல் எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லுவோம். நான் சொல்கிறேன், நல்ல பிள்ளைகளாக இருந்தால் இன்றைக்கே மனம் திரும்புங்க. ஐடல்னஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ். சும்மா இருப்பதும் சோம்பலாக இருப்பதும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அது உங்கள் ஃப்யூச்சரை கெடுத்துரும். பொறுப்புள்ளவங்களாக நடந்து கொள்ளுங்க, உணர்வு உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்க. அதுக்கு இந்த 6 காரியம் ரொம்ப முக்கியம். அவர் சொல்கிறாரு, இந்த பொறுப்புள்ளவர்களாக நம்ம நடந்து கொள்வதற்கு நம்ம வெரி இம்பார்ட்டன்ட்டு. இயேசு தான் நம்முடைய மாதிரி. இயேசு நம்முடைய மாதிரி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் சொல்லுது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும்
அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். And Jesus grew in wisdom and stature and in favor with God and man. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி இயேசுவை பார்க்கும்போது he attracted people. அவ்வளவு அவருடைய வாழ்க்கை அப்படி. அவர் எதில் வளர்ந்தாராம்? என்ன அருமையா சொல்லப்படுமாறு, அவர் எல்லா பகுதிகளிலும் கிறிஸ்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருந்தார்னா, அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறவராக இருந்தார். இளம் வாலிபர் அவர். அதிகாலையில் அவர் எழுந்து இருட்டோடே புறப்பட்டு தனியான ஒரு இடத்துக்கு போய் அங்கே பிதாவோடு சஞ்சரித்தார். சீசர்களை கூட்டு போறாரு. எங்க? கெத்செமனே தோட்டத்தில் சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்றார். மாம்சம் பலவீனம் உள்ளது. மாம்சம் என்ன பண்ணும்? உன்னை தாராட்டி சீராட்டி தூங்க வைக்கும். சாத்தா உன்னை ரொம்ப நேரம் விழிக்க பண்ண. நான் சொல்ற பாருங்க, 10 மணிக்கு மேல நீ தூங்காம செல்போனை கையில் எடுத்த நீ நரகம் தான் போவேன். சீரியஸா சொல்றேன். யுவர் லைஃப் யூ ஆர் ஃபாலோவிங், யூ ஆர் ஸ்பாயிலிங் யுவர் லைஃப், யூ ஆர் ஸ்பாயிலிங் யுவர் ஃபியூச்சர். உன் கடமை உணர்வை நீ மறந்து 8 மணி நேரம் தூங்குறது இல்லை. 8 மணி நேரத்துக்கு பதில் என்ன பண்றோம்? அப்படியே தூக்க கண்ணோட தூங்குறோம். அப்படியே பார்க்கும்போது மனம் கொதிக்குது, ரத்தம் கொதிக்குது, வேதனை அடைகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, மனம் திரும்புங்கள், உணர்வடையுங்கள். தேவன் இதை உங்களுக்கு உணர்த்தாவிட்டால் உங்களுடைய ஃபியூச்சர் காலி, உங்க கேரக்டர் காலி. நீங்க கீழ்த்தரமா தான் இருப்பீங்க, மேல வரவே முடியாது. பிகாஸ் யூ ஆர் நாட் ரிமெம்பரிங் யுவர் கிரியேட்டர். பிகாஸ் த ஈவில் டேஸ் ஆர் கமிங். இதை விட கொடுமையான காலம் வருது, தப்பிக்கவே முடியாது. இதுதான் தப்பிக்கிற நேரம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து சொல்றேன், ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிற பிள்ளைகளுக்காக சபை கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். சபைக்குள்ள போனை பயன்படுத்துவது, சபைக்குள்ள போனை ரொம்ப பெரிய கடவுள் மாதிரி அதை வைத்துக் கொள்வது, விக்கிரகம். தேவனுடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையா இருங்க. ஐடல்னஸ், சும்மா இருப்பது, சோம்பேறியா இருப்பது உங்க எதிர்காலத்தை பாழாக்கிடும், உங்க கேரக்டர் அழிச்சிடும், உங்களை தரங்கற்றவளாய் மாற்றிவிடும். ரிமெம்பர் யுவர் கிரியேட்டர். இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய வாழ்க்கையில சூப்பரா வளர்ந்தார். இயேசுதான் நம்முடைய மாதிரி. அது மட்டும் இல்ல, அவர் ஆவியில் எல்லா பகுதிகளும் அவர் சூப்பரா இருந்தார். ஆவிக்குரிய ரீதியிலையும் ஞானத்திலும். இன்னைக்கு அதான் ஒரு தம்பி சொன்னாரு, they are using smartphone, the phone is smart, ஆனா அவங்க ஸ்மார்ட் இல்ல. மனுஷன் எப்படி ஆயிட்டான்? மென்டல் ஆயிட்டான். போன் ஸ்மார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்படியே மனுஷனோட அது அப்படியே ஒன்றிடுச்சு. இன்னும் சொல்ல போனா வருங்காலத்துல செல்போனே இருக்காது, மூளையில சொரிடுவான் பொழுது சிப்பு மாதிரி. எல்லாம் நீயே பண்ணிக்கலாம் போ, எல்லாம் விஷுவலைஸ்னா கண்ணில் வரும். அப்படியே அது மாதிரி அது மனுஷனோட அப்படியே ஒன்றிடுச்சு. ஆனா அதுல இருந்து விடுதலை பெறணும்னா சபை ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்கு தயவு செய்து ஒரு வீட்டில் ஒரு செல்போன் வச்சுங்க, ஆளுக்கு ஒரு செல்போன் கொடுக்காதீங்க. ரொம்ப டேஞ்சரஸ், வெரி டேஞ்சரஸ். நான் சொன்ன செல்போன் கொடுத்து உன் பிள்ளை பெரிய படிப்பாளி ஆகிறத விட அவ படிக்காம இருந்தா கூட நல்லது தான். அவங்க லைஃபை நம்ம பாழாக்கி கொண்டிருக்கிறோம். மேனுவல் ஸ்கிரிப்ட் பைபிளில் படிக்க சொல்லுங்க, புக் எடுத்து படிக்க சொல்லுங்க, ஸ்கிரிப்ட் பிரிண்ட் போட்டு படிக்க சொல்லுங்க. ஸ்கிரீன்ல படிக்க வேணாம். வெரி டேஞ்சரஸ். ஏன்னா அதுல படிப்புல அவங்க அதை போப்பாடுறாங்க, அதை போய் நோண்டுவாங்க, இதை போய் நோண்டுவாங்க, அங்க போவாங்க. ஒரு கவனம் அதுல இருக்காது. நான் ஏன் ரொம்ப ஆதங்கப்பட்டு சொல்றேன்னா, அதை கண் கூட நான் பார்க்கிறேன். அழிவுக்கு நேராக எதிர்காலம் போய் கொண்டிருக்கிறது. தயவு செய்து பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, வாலிப பிள்ளைகளுக்காக. அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படி இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, சோம்பேறியே. சோம்பேறிக்கு என்ன சொல்றாரு? சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் தூங்குவாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு தூங்கட்டும் என்பாயோ? எத்தனை பேர் 5 மணிக்கு மேல தூங்குறீங்க? 5 மணிக்கு மேல தூங்குறவங்களுக்கு இதை பாருங்க. சொல்லுவாங்க, நானே படுக்கிறது 12 மணிக்கு. ஏன் 12 மணிக்கு படுக்கிறேன்? எல்லாமே 10 மணிக்கு படுத்துறாங்களோ உங்க வீட்டில்? ஏன்னா நாங்கள் நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணுறோம். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? ஏதோ ஒரு 5 லட்சம் வருதா உங்களுக்கு சம்பளம்? என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒர்க் அது? ஒரு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது, ஒரு பயனும் கிடையாது. நைட்டெல்லாம் உட்காந்து கண்டதை பார்க்கறது, நைட்டெல்லாம் உட்காந்து செல்போனில் அதை இதை லேப்டாப்பில்
போட்டு பார்த்து 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 வந்து லேட்டா படுக்கிறது, லேட்டா எழுந்துக்கிறது. எப்படி நீ ஏர்லி மார்னிங் எழுந்திருப்ப? எப்படி நீ சீக்கிரம் எழுந்திருப்ப? அதுவே வேலையா இருந்து அதன் மூலம் உனக்கு வருமானம் வருதுன்னா நீ பரவாயில்ல. உன் மூலமா 10 பைசா வருமானம் வருது இல்லை, அதை பயன்படுத்துவதனால உன் புத்தி தான் கெட்டு போகுது, உன் கேரக்டர் அழிந்து போகுது, உன் சுபாவம் கெட்டு போகுது, உன் தரம் கெட்டு போகுது, எல்லாத்துக்கும் மேல உன் ஃபியூச்சர் கெட்டு போகுது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு நீதிமொழிகள் 6:6-11, go to the ant, go to the ant, you sluggard. யாராவது படிங்க நீதிமொழிகள் 6:6-11 வரைக்கும். சோம்பேறியே. யாருங்க சோம்பேறி? யார் சோம்பேறி? 5 மணிக்கு மேல தூங்குனா அவன் சோம்பேறிங்க. யார் சோம்பேறி? 10 மணிக்குள்ள படுக்காதவன் சோம்பேறி. 11 மணி வரைக்கும் வீழ்ச்சிக்கிறது, தேவையில்லாத கதையை பேசுறது, தேவையில்லாத போனை பயன்படுத்துறது, தேவையில்லாத கான்வர்சேஷன். அப்பதான் யாருக்குன்னா டெக்ஸ்ட் அனுப்புவது. அப்பதான் யாரெல்லாம் தூக்கிடுவாங்க, நம்ம டெக்ஸ்ட் அனுப்பி விளையாடலான்றது. உன் எதிர்காலத்தை நீ பாழாக்குகிற, உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக் கொள்ளுகிறாய். சோம்பேறியே, நீ எருமையிடத்தில் போய் அதன் வழிகளை நன்றாய் அறிந்து எதை கத்துக்க? ஞானமே வானான்றாங்க. இப்ப நான் இதை சொல்றேன், என்ன பைத்தியக்காரன் நினைச்சுக்கோ. அவர் பைத்தியங்க, அவருக்கு அவர் லூசுங்க. அழிந்து போகிறவனுக்கு ஆலோசனை வந்து கசப்பா இருக்குமா? நீதிமொழிகள் சொல்லப்பட்டது. அழிவுக்கு போறான் பார், அழிய போறான் பார். அதனால ஆண்டு சொல்லிட்டாரு, ரிமெம்பர் யுவர் கிரியேட்டர், ஈவில் டேஸ் ஆர் கமிங். பயங்கரமான காலங்கள் வருது, அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இந்த காலம் இதுவே ரட்சணினால், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள். இதுவே அனுகிரக காலம். சோம்பேறி பாவத்தை குறித்து என்ன பண்ணுவான்? பரியாசம் பண்ணுவான். பாவத்தை உணர்த்தினா நம்மளை பரியாசம் பண்ணுவாங்க. அதனால ஆண்டு சொன்னாரு, எறும்பு கிட்ட போ, அது வழியை பாரு, அதுகிட்ட ஞானத்தை கத்துக்கொள். அதுக்கு பிரபுவும், நல்லா புரிஞ்சுக்க, அதுக்கு வந்து அப்பா அம்மா சொல்றதுக்கு இல்லை, பிரபு தலைவன் இல்லை, வீடு இல்லை, அதுக்கு பேச்சு கூட இல்லை, அதுக்கு போய் யாருக்கும் சொல்லாது. ஆனா பாருங்க, ஓரறிவு உள்ள எறும்பு ரொம்ப ஞானமா நடக்குது. 6 அறிவு உள்ள மிருகம், மனுஷன் மிருகம் மாதிரி நடக்கிறான். ஏன்னா சுமாட்டாவரன்னு யாரா மாறினுக்கிறான்? முட்டாளா மாறினுக்கிறான். கவனிங்க, எருமையினிடத்தில் போய் அது வழிகளை நன்றாய் அறிந்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் இல்லாதிருந்தும் உன்னுடைய கடமை, நான் என்னென்ன செய்யணும் அந்த கடமையை நான் செய்யணும். எனக்குன்னு ஒரு கடமை இருக்குது. நான் படிக்கிறேன்னா எனக்குன்னு ஒரு கடமை இருக்குது. என் பாடத்தை நான் படிக்கணும். நான் வேலை செய்யறேன்னா எனக்கு சில பொறுப்புகள் இருக்குது, அதை கரெக்டாக ஒழுங்காக செய்யணும். காலத்தே பயிர் செய். எந்த காலத்தில் என்னென்ன செய்யணுமோ அந்தந்த நேரத்தில் அதை செய்யணும். நம்ம என்ன பண்றோம்னா காலம் தவறுகிறோம். ஆலயத்துக்கு எத்தனை மணிக்கு வரோம்? இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்து கரெக்டா 8 மணி ஆராதனை. 8 மணிக்கு வந்தவங்க யாரு? 6 மணிக்கு ஆராதனைக்கு 7 மணிக்கு வரவங்களை பார்த்துக்கிறேன். 8 மணி ஆராதனைக்கு 8:30 வரவங்களை பார்த்துக்கிறேன். இவங்க எல்லாம் யாருன்னா நைட் எல்லாம் செல்போன் யூஸ் பண்றோம். ஏன்னா அப்பதான் 8 மணி வரைக்கும் தூங்குவாங்க. அவங்கள வந்து நம்ம எழுப்புனா அவங்களுக்கு வந்து புலி சிங்கம்லாம் வெளியே வரும். இந்த புலி சிங்கம் வெளியே வரும்போது நம்மளே தாங்க முடியாது. சரி போ, சரி எப்படி கெட்டு போகணும்னு விட்டுருது. அதுக்கப்புறம் என்ன பண்றது? 8 மணிக்கு எழுந்து 8 மணிக்கு இவங்க வந்து சுடுதண்ணி போட்டு 8 மணிக்கு இவங்க வந்து குளிச்சு 8:30 மணிக்கு ட்ரெஸ் பண்ணி 9 மணிக்கு இங்கே ஐயா பாட்டு பாடிருப்பார், வருவாங்க உள்ள. 9 மணிக்கு வந்துட்டு மறுபடியும் 9 மணிக்கு 9 மணிக்கு வந்து 9:30 மணிக்கு செய்தின்னு வச்சுங்களேன், வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வருவாங்க. உருப்பிடுமா? உள்ள வந்துட்ட பிறகு வெளியே போனேன், அதை விட ஒரு பெரிய கொடுமையான பாவம் உலகத்திலே கிடையாது. நீ பரிசுத்த ஆவியானவரை அவமதிக்கிறாய். உள்ள வந்துட்ட பிறகு ஆவியானவருக்கு நான் கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் முழுமையாக கொடுக்கல, வருத்து லேட்டு. இதில் வேற வந்து 1000 வாட்டி பாத்ரூம் போகிறதும் 1000 வாட்டி வெளியே போகிறதும் என் சொந்த காரியத்தை சேர்த்து நீங்கள் எங்கே கொண்டு போய் உன்னை விடும். யூ ஆர் நாட் ஆனரிங் காட், பட் காட் வில் நெவர் ஹானர் யூ. தேவனை நீ கனப்படுத்தாவிட்டால் தேவன் உன்னை கனப்படுத்த மாட்டார். வேதம் சொல்லுகிறது, என்னை கனப்படுத்துகிறவர்கள் கனப்படுத்தப்படுவார்கள், என்னை கனவீனப்படுத்துகிறவர்கள் கனவீனம் அடைவார்கள். கர்த்தருக்கு பயப்படுற பயமே அற்று போய்விட்டது. எப்போனா போலாம் சர்ச்சுக்கு,
எப்போனா போலாம். நம்மளை யார் கேட்கறது? நிர்விசாரம், கொடுமையான நிர்விசாரம். சோம்பேறியே, நீ எறும்பிடத்தில் போய் அது வழிகளை நன்றாய் பார்த்து, அதுக்கு யாரும் சொல்லத்துக்கு இல்லை, ஆனால் அது எவ்வளோ ஞானமாக நடந்துக்குது. ஞானத்தை பாரு. சொல்லாமே அதுக்கு புத்தி இருக்குது. சிலதுக்கு சொன்னால் கூட புத்தி வர மாட்டேங்குது. அதை அப்படியே தொடச்சு போட்டுறாங்க. உணர்வடைவதே கிடையாது. இயேசுதான் மாதிரி. இயேசு எல்லா ஏரியாலையும் பெர்ஃபெக்டாக இருந்தார். ஸ்பிரிச்சுவாலிட்டி சூப்பராக இருந்தார். மக்கள் மத்தியில் சாட்சியை காத்து கொண்டாரு. சமுதாயத்தில் நல்ல பேர் எடுத்தாரு. யாரும் அவரை குறை சொல்ல முடியலை. உடம்பு ஸ்ட்ரக்சரில், பாடியில் எப்படி இருந்தார்? ஃபிட்டாக இருந்தார். எல்லாம் கேள்வி மாரிக்குது இந்த காலத்தில். கேள்வி மாரிக்கிறானுங்க வாலிய பசங்க. ஃபிட்னஸ் இல்லை. இயேசுனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கிறீங்களா? பாடி எங்கேயாவது ஒரு பானை வச்சுக்கிற வயிற்ற பானை தொங்க போட்டு ஏன்னு பார்த்தீங்களா? சும்மா பாடி பார்த்தீங்கன்னா சும்மா பாடி பில்டர் மாதிரி இருப்பார். ஸ்ட்ரக்சர். ஏன்னா ஹார்ட் ஒர்க்கர் ஜீசஸ். வளர்த்தியிலும் என்ற வார்த்தையை கவனிங்க. வளர்த்தியிலும் இயேசு எல்லாவற்றிலும் வளர்ந்திருந்தார். ஞானத்தில் வளர்ந்திருந்தார். உடல் ரீதி ஆரோக்கியமாக இருந்தார். ஃபிட்டாக இருந்தார். ஏன்னா பழுதற்ற பலியாக செலுத்தணும். இதை ஊழ சரிகத்தை திரும்ப பலியிட முடியாது. இதெல்லாம் நிறைய பேர் கவனிக்கிறது கிடையாது பைபிளில். ஸ்ட்ரக்சர் வாஸ் சூப்பர். அப்படி சூப்பரப்பாக இருந்தார் பாருங்க. எந்தூசியாஸ்டிக் யங் மேன். வளத்திலும் ஞானத்திலும் அவங்க சமுதாயத்தில் அப்புறம் மாதிரி ஒழுக்கம் உள்ளவங்க யாருமே கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவனை பார்த்தா அவர் பேரை கெடுக்கிறவனா இருக்கிறான். தயவு செய்து உணர்வடைங்க. இது விளையாட்டுக்கு நான் பேசல, இது ஜோக்குக்காக சொல்லல, பொதுவாக எல்லாருக்கும் பேசுறேன். இன்னைக்கு தேவையான செய்தி இது. ராமன் சொல்லுங்க, நல்லா புரிஞ்சுங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது நம்மளை எங்கே கொண்டு போயிடும்னா ஒரு கீழ்த்தரமான நிலை கொண்டு போகும். நம்ம ஃபியூச்சரை கெடுத்துரும். நமக்கு நல்ல எதிர்காலம் உண்டாகாதுன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, நம்ம ஒவ்வொருவரும் கடமை உணர்வோடும் பொறுப்போடும் நம்மளை நம்ம காத்துக்கொள்வது ரொம்ப அவசியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடமை உணர்வோடு பொறுப்பாக நடந்துங்க. என்ன கடமைன்னே தெரிலங்க. காலையில் எழுந்துக்கிறது, அரைகுறையா குளிக்கிறது, அரைகுறையா ட்ரெஸ் பண்றது, அரைகுறையா போறது, வாழ்க்கை அரைகுறை, எதிர்காலம் அப்படிதான். நீசர்களுக்கு முன்னால தான் நீ இருப்ப. கேவலமான வேலை செய்வ. ஒருத்தருக்கு அடிமையா இருப்ப. யூ ஆர் நாட் கோயிங் டு பி எ பாஸ். ஒரு நல்ல ஒரு லிஃப்டிங் அப் லைஃப் கிடைக்காது. பிகாஸ் எல்லாம் அரைகுறை. ஒரு சுத்தமா இருக்கிறது இல்லை, ஒரு ஆரோக்கியமா இருக்கிறது இல்லை. எப்போ எல்லாமே லேட்டு லேட்டு லேட்டு. ரொம்ப முக்கியங்க பொறுப்புணர்வும் கடமையும். கடமையோடு பொறுப்புணர்வை ஆற்றுங்கள். எனக்கு என்ன பொறுப்பு இருக்குது? நான் செய்தி கொடுக்கணுமா? நான் ஹேவ் டு ப்ரிப்பேர். உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் பேசுகிற வார்த்தைகள் ஜனங்களுக்கு புரியணும் ஆண்டவரே, அந்த வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கணும், ஒரு அபிஷேகம் இருக்கணும். கண்ணீரோடு ஜெபம் பண்ணி, பாரத்தோடு ஜெபம் பண்ணி உட்காந்து ஆண்டவரிடத்தில் செய்தியெல்லாம் ஆயத்தம் பண்ணி, இது நான் ஆயத்தம் பண்ணிட்டேன் ஆண்டவரே, இதை வச்சு ஜனங்களை மாற்ற முடியாது. உங்கள் ஆவியானவர் கிரியை செய்தாதான் இது பெரிய பலனை கொடுக்கும். நான் எவ்வளோ பிரசங்கம் பண்ணி பார்த்துட்டேன், வேலைக்கு ஆகலை. இதை அபிஷேகம் பண்ணி கொடுங்க. இன்னைக்கு கூட 4 மணிக்கு சபைக்கு வந்து 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் பிள்ளைங்களோடலாம் ஆலோசனை கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, ஐ ஹேவ் திஸ், என்கிட்ட இந்த 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, இதை ஆசீர்வதித்து கொடுங்க. பாரத்தோடு ஜெபம் பண்ணி நான் இங்கே பிரசங்கம் பண்ணுறேன். நான் பொறுப்பு இல்லாமல் அப்போ தான் வருத்து கோட்டா விட்டுன்னு உட்காந்துருந்தேன்னா நீங்கள் எழுந்து போயிடுவீங்க. ஐயோ வளர்றா இருப்பான். எனக்குன்னு கடமை இருக்குது, எனக்குன்னு பொறுப்பு இருக்குது. ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்குது, கடமை இருக்குது. அந்த பொறுப்புணர்வை நடந்து வாழுங்கள். இது ரொம்ப முக்கியம். கடமை உணர்வோடு, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கடமை உணர்வோடு பொறுப்போடு நம்மை காத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, உங்களுடைய இன்னைக்கு உங்க பாரத்தை நாளைக்கு யாரும் சுமக்க மாட்டாங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தை எடுங்க, 5ஆம் வசனம் சொல்லுது, each one should carry his own load. அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. Each one will carry his own load. The days are coming, you cannot carry your own load. அன்னைக்கு நினைப்பேன், ஐயோ எனக்கு என்னை நல்லா டீச் பண்ணாங்களே, எனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தாங்களே, என்னை நல்லா போதிச்சாங்களே, அன்னைக்கு நான் செவி கொடுக்காம போயிட்டேன், இன்னைக்கு கொஞ்சம் குறைய எல்லா தீங்குக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். அன்னைக்கு உன்னால சுமக்க முடியாது. அதுக்கான தகுதி உனக்கு இருக்காது, அதுக்கான மென்டல் ஸ்ட்ரென்த் உனக்கு இருக்காது, அதுக்கான ஒரு ஆரோக்கியம் உனக்கு இருக்காது. யுவர் லைஃப் வில் பி டேமேஜ்ட். புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஒவ்வொருவரும், ஒரு கணவனாக இருந்தால் கணவன் அந்த பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளும், ஒரு மனைவியாக இருந்தால் பொறுப்புணர்வோடு நடக்கணும், பிள்ளைகள் அவங்க வேலையை செய்கிறத பொறுப்புணர்வோடு நடக்கணும்.
2 பிள்ளைங்க சர்ச்சுக்கு வந்தாங்க, கேம்புக்கு வந்தாங்க. அந்த பிள்ளைங்க பார்த்தா பரிதாபமாக இருக்குது. அவங்க அப்பா அந்த பிள்ளைங்களை என்னன்னு கேட்கல. அவங்க அம்மா இறந்துட்டாங்க. தனிமையாக இருக்குது அந்த பிள்ளைங்க. இன்றைக்கி கூட்ட அந்த பிள்ளைங்களை கூட பேசும்போது எனக்கு அவ்வளவு துக்கம். நான் சொன்னேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உதவி செய்கிறேன், நான் சில பேர்கிட்ட பேசி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அந்த பிள்ளைங்க சொல்கிறாங்க, நான் ஒரு பொண்ணு காலேஜ் 2nd இயர், ஒரு பொண்ணு +2 முடிச்சிருக்கா. இன்றைக்கி வர சொன்னேன், அந்த பொண்ணு வந்தா அருமையாக காலையில். அவள் பேசும்போது அவள் சொல்கிறா, எங்கள் அப்பா என்னன்னு கூட கேட்கல, எங்கள் அம்மா இறந்தாங்க, விட்டு போயிட்டார். ஏன்னா ஒரு கணவன் ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்தை கூட அவனால் அந்த மனுஷனால் செய்ய முடியல. பிள்ளைங்க 2 பேரும் நிர்கதியாக நிற்கிறாங்க. நாளைக்கு இந்த பிள்ளைங்க இப்போ உங்க ஓன் பாரத்தை சுமக்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் பெற்றோர்கள் ஏதோ ஹெல்ப் பண்றாங்க. பெற்றோர்கள் எல்லா வயசுல ஹெல்ப் பண்ண முடியாது. ஒரு டே இஸ் கமிங், யூ ஹேவ் டு கேரி யுவர் ஓன் லோட். நீ உன்னுடைய பாரத்தை சுமக்க வேண்டியது இருக்கும். அன்னைக்கு என்ன பண்ண போற? படிக்கிற காலத்துல படிக்கிறது இல்லை, வாய்ப்பு கிடைக்கும் போது வளர்த்து கொள்வதில்லை, இந்த வாய்ப்பை கொடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத போது கலங்கி நிற்க போறீங்க. பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை மனம் திரும்புங்கள், பொறுப்புணர்வோடும் கடமை உணர்வோடும் செயல்படுங்கள். அதுதான் ஞானம் முக்கியம். எருமினிடத்துல போ, மாதிரியா வாழ கற்றுக்கொள். எல்லாரும் மாதிரி வாழ்வது அல்ல. இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த சின்ன வயசுலேயே ஆரம்பிக்கும் போதே ஒவ்வொருத்தரும் சொல்றேன், இப்ப இருக்கிற உங்களுக்கு கூட சொல்றேன், நீங்க பொறுப்புணர்வோடு கடமை உணர்வோடு ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு பொறுப்பாக நடந்து கொண்டீங்கன்னா உங்க தரம் உயரும். நீங்க மேல் இடத்துக்கு வந்துடுவீங்க. இஃப் யூ ஆர் யங், யூ ஆர் பிகம் எ வெரி ஹை பொசிஷன், நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. இட்ஸ் நாட் டிபெண்டிங் ஆன் யுவர் எஜுகேஷன். உங்க படிப்பை வச்சு நீங்க மேலே வர போறது இல்லை, உங்களுடைய ஜாக்கிரதையான காரியங்களை வைத்து. ஏன்னா நீதிமொழிகள் ரொம்ப அருமையா சொல்றாரு, தேவ ஆவியானவர் இதை எழுதியிருக்கிறார். 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், do you see someone skilled in the work ன்னு வருது ஆங்கிலத்தில். ஒருத்த வந்து ஒரு வேலையை ரொம்ப ஜாக்கிரதையா செய்யறான்னு வச்சுங்களேன், ஒரு வீட்லயும் சரி ஒரு காரியத்தையும் சரி அதுல வந்து ரொம்ப கவனம் வச்சு சிறப்பா செய்யறான்னு வச்சுங்களேன், என்ன அழகா போடுறாரு பாருங்க. do you see someone skilled in the work, சிறப்பா செய்யறவன். வீட்டில் என்ன பண்றீங்க? அம்மா பாத்திரம் தேய்க்கணும், அம்மா துணி துவைக்கணும், அம்மா சமையல் செய்யணும். நீங்க என்ன பண்ணணும்? அரைகுறையா எழுந்துக்கணும், அரைகுறையா ட்ரெஸ் பண்ணணும், அரைகுறையா லேட்டா காலேஜ் போகணும், லேட்டா வேலைக்கு போகணும். நீ எங்க உயர போற? நீ எப்படி உயர்வ? இஃப் யூ see someone, என்ன பாருங்க, இஃப் யூ see someone skilled in their work, நான் சொல்றேன் கேளுங்க, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யுங்க. கடமையில கண்ணும் கருத்துமா இருங்க, பொறுப்போடு நடந்து கொள்ளுங்க, சிறப்பா செயலாற்ற பாருங்க. உங்க எதிர்காலம் எப்படி போது பாருங்க. பிகாஸ் இட்ஸ் நாட் மை வேர்ட், இட்ஸ் காட்ஸ் வேர்ட். இது தேவனுடைய வார்த்தை. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் நீ கண்டாயானால் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தன் வந்து பொறுப்பா நடக்கிறான்னு பாத்துக்க, என்ன அழகா சொல்ற பாருங்க. அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல்னு தமிழ்ல வருது. ஆங்கிலத்தில் do you see someone skilled in their work, they will serve before kings. பெரிய ஆளா வந்துருவான், அவன் வந்து ஒரு ஹை பொசிஷன் வந்துருவான்றாரு. they will not serve before officials of low rank. சாதாரண வேலையில் இருக்க மாட்டான், நாட் a low rank, high rankல வந்துருவேன். பொறுப்புள்ளவனா இருந்தான் யாரு? யோசேப்பு. எங்க கொண்டு வந்துட்டார் ஆண்டவர்? ஹை ரேங்க்கு, ராஜாவுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டான் பாருங்க. திஸ் இஸ் ட்ரூ மேன். திஸ் இஸ் நாட் a simple மனுஷன் வார்த்தை இல்லைங்க, தேவனுடைய வார்த்தை. சின்ன பிள்ளைங்களை கூட கவனிங்க, அவங்க சின்ன வயசுலேயே பொறுப்புள்ளவர்களாக நடந்து அப்போவே சப்போர்ட் பண்ணி ஒரு குடும்பத்தில் வந்து அவங்க என்ன ஏன் இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தில் என்ன கடமை, என் கடமையை செய்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்யூச்சர் எங்கே போய் முடியும்னா தே ஆர் இன் ஹை பொசிஷன். அவங்க எந்த வேலையில் இருக்கிறாங்களோ அவங்கள ஹையில் வந்துடுவாங்க, நாட் ஒரு லோ ரேங்க். ஆங்கிலத்தில் படிங்க, இஃப் யூ see someone skilled in their work, they will serve before the kings. அப்படின்னா ராஜாவுக்கும் நெக்ஸ்ட் அப்படி மேலே வந்துருவாங்க. they will not serve before the officials of the low rank. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் லோ ரேங்க்ல இருக்க போனால் ஹை ரேங்க்ல வரணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு குடும்ப தலைவியாக இருந்து நீங்கள் செயல்படுங்க, ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் ஃபேமிலியில் வந்து நீங்கள் எக்ஸலண்ட்டாக இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் கடமையில் வந்து நீங்கள் ஒரு பயம் இருக்கணும். நான் இந்த வீட்டில் இருக்கிறேன், என்ன அழகாக சொல்கிற பாருங்க ஆண்டவர். அந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லிப்ஸ் யுவர் ப்ரொஃபஷனல். உங்களுடைய ப்ரொஃபஷனே அது மேலே மாற்றிடும். நீ ப்ரொஃபஷனில் பெஸ்ட்டாக வந்துடுவேன். இப்போ நான் ஒரு படிக்கிறேன், நான் ஒரு பாஸ்டாக இருக்கிறேன், நான் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லி நான் கண்ணும் கருத்துமா கடமை உணர்வோடு செயலாட்டுனா ஐ எம் பிகம் a குட் பாஸ்டர். நான் பாட்டுன்னு கோட்டை விட்டுன்னு தூங்கிக்கினேன் ஜெபம் பண்ணாமல் சும்மா அரைகுறையா ஏதோ ஒன்று வந்து இங்கே நின்றுன்னா ஐ எம் நாட் கோயிங் டு பி a ஹை, ஒரு நல்ல ஒரு திறமை உள்ள போதகராக வர முடியாது. ஐ எம் பி லோ ரேங்க். சாதாரண எங்கன்னா பாஸ்டர் மீட்டிங் நடத்துவாங்களா, சோறு போடுவாங்களா, என்ன காசு கொடுப்பாங்களா,
எங்கேயாவது போகலாமா, அங்கே ஜாப் பண்ணலாமா, இங்கே ஜாப், அப்படி தான் போவேன். நான் ஒரு தரமானவனா வரணும்னா என் கடமை உணர்வு, நான் கண்ணும் கருத்துமா படிக்கணும், தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும், ஆண்டவருடைய உதவியை நாடணும், ஆண்டவரே நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லணும், ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கணும், எனக்கு சாட்சியை முதல் காத்துக்கணும், எல்லா மக்கள் முன்னால் உண்மையாக இருக்கணும், சாட்சியாக வாழணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, he will lift me up, high rank. பக்கத்தில் பார்த்து சொல்லு, எங்க ஹை ரேங்க் மக்களோட வேலை செய்ய போறியா, லோ ரேங்க் மக்களோட வேலை செய்ய போறியா? This is Bible, man. இது கர்த்தருடைய வார்த்தை. உன் எதிர்காலத்தை அப்படியே டிசைன் பண்ணிடும். தமிழ்ல வருது, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல், அவன் லோ ரேங்க்ல இருக்க மாட்டான், அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அந்த ஜாக்கிரதை என்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொண்டு வரும். ஜாக்கிரதை என்கிற அந்த ஒரு வார்த்தை எடுத்துங்க, ஜாக்கிரதையா வாழுங்க, ஜாக்கிரதையா செயல்படுங்க, ஜாக்கிரதையா நடந்து கொள்ளுங்க, உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை அது திறந்து கொடுக்கும். சாதாரண வேலை செய்தவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஹை பொசிஷன்ல வந்துடுறாங்க. எப்படின்னா அவங்க திறமையை பார்க்குறாங்க, ஸ்கில்டை பார்க்குறாங்க. சும்மா அவன் டேபிள் தொடச்சிருந்தான், அவனை பார்த்தா இன்னைக்கு பெரிய அதிகாரியாக இருக்கிறான். சும்மா ஒரு வேலை எடுத்து ஒரு கிளர்க்காக போனான், இன்னைக்கு பார்த்தா அவன் இந்த இடத்துக்கு பெரிய ஆஃபீஸராக மாறுறான். எப்படின்னா ஸ்கில்ட் இன் தர் ஒர்க். நீங்க உங்களுடைய கடமைகளில் ரொம்ப கவனமா இருங்க, பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளுங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டுக்கு முன்னால நில்லுங்க. காலையில் எழுந்த உடனே ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்னை உயர்த்துங்க, என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. வேலை ஸ்தலத்தில் அதிகாரிகள் முன்பாக தயவை ஏற்படுத்துங்க. படிக்கிற பாடம் நல்லா புரியணும். நான் வந்து ஸ்கில்டா வரணும், நான் ஆவரேஜா வர மாட்டேன், நான் ஹை ரேங்க் எடுப்பேன் சொல்ல மாட்டேங்க. பசங்க இப்பெல்லாம் அப்படி இருந்துங்க, நம்ம ரேங்க் எடுப்பேன். அப்படிப்பட்ட பசங்க கையில் பாருங்க ஃபோன் இருக்கும், அதுக்கு படிக்காது. நல்லா படிக்கிற பிள்ளைங்க கூட மூளை மங்கி போய் சுருங்கி போய் ஆவரேஜ் தான், ஹை ரேங்க் வரல. ஏன்னா தன்னுடைய காரியத்தில் ஜாக்கிரதை இல்லை, பொறுப்போடு நடந்துக்கல, கடமை ஆற்றல. சில பிள்ளைங்க பாருங்க என்னதான் இருந்தாலும் அதுங்க அர்ப்பணிப்போடு டெடிகேஷனோட அவ்வளோ படிக்கிறாங்க. நான் டாக்டர்ஸ்லாம் பார்த்தேன், இந்த ஹாஸ்பிட்டலில் சிம்ஸில் இருக்கும்போது டாக்டர்ஸை பார்த்தேன். அவங்க ப்ரொஃபஷனல்ஸ், பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் பட்டன் ஃபோன் வச்சுக்கிறாங்க. ஏன் அவங்க ஸ்மார்ட் ஃபோன் வச்சில்ல? ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருந்தா அவங்க ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க, ஃபோன் வேற மாதிரி பண்ணிடும் அவங்கள. இந்த தரம் கெட்டது, ரொம்ப கீழ்த்தரமாக போகிறது, அது கையில் தான் அந்த பெரிய பெரிய ஃபோன் வச்சுருங்க, அப்படியே காட்டும். அது இப்போ ஸ்மார்ட்டாக இருக்கும், இது மக்கா இருக்கும். அது தரமாக இருக்கும், இது தரம் கெட்டு போயிடும். நீங்கள் ஹை பொசிஷனில் இருக்க ஆள் பாருங்க, அவன் ஃபோனை கூட அவனுக்கு ஒரு லெவல் வச்சுருப்பான். ஒரு டாக்டர் இருப்பான், அவங்ககிட்ட 2 ஃபோன் இருக்கும், ஒன்று சாதா ஃபோன், இன்னொன்று ஸ்மார்ட் ஃபோன். எல்லா நேரத்திலும் ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ண மாட்டான், பர்பஸாக தான் யூஸ் பண்ணுவான். நான்லாம் பெரிய பெரிய ஆள்கள் கூட பழகி இருக்கிறேன், வெள்ளைக்காரன் கூட. எங்கள் பாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிசிப்ளின். ப்ரேயர் டைமாக ஃபோனே கொண்டு வர மாட்டார். ஒரு ஃபெலோஷிப்பாக, ஒரு கேம்பாக யாருமே ஃபோன் எடுத்துன்னு வரக்கூடாது. ஃபோன் எடுத்துன்னு வந்தால் காணிக்க போட்டுருணும். ப்ரேயர் டைம் ரொம்ப அவ்வளோ ஜாக்கிரதையாக இருப்பாங்க. அதனால தான் கர்த்தர் அவங்களாம் மேன்மைப்படுத்துகிறார். இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போமா? எடுத்துங்க, நீதிமொழிகள் 22:29. தன் வேலையில ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஹல்லேலூயா. Do you see someone skilled in the work? They will serve before the kings. They will not serve before officials of the low rank. ஹல்லேலூயா. அடுத்த வாரம் மாலையில் வாய்ப்பு கொடுப்பாரானால், இது இதனுடைய இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் பேசியிருக்கிறேன். ஒவ்வொன்றும் சொல்லணும், வார்த்தையிலும் அன்பிலும் கற்பிலும் நடக்கையிலும் இதெல்லாம் பேசணும். ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களோடு பேசுகிறேன். இப்படிப்பட்ட நல் வாய்ப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கண்களை மூடுவோம், எல்லாரும் எழுந்திருப்போம், ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எனக்குன்னு சில கடமைகள் இருக்கிறது, எனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கிறது. காரணம், நான் சாதாரண மனிதன் அல்ல, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஒரு ஆண்டவரே ராஜ ரீக ஆசாரிய கூட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்ண மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் என் பிள்ளைங்கள்லாம் ஸ்மார்ட்டாக வரணும் ஆண்டவரே. ஃபோன் ஸ்மார்ட்டாக இருந்து பிள்ளைங்க தத்தியாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. சோ பண்ணுங்க, எல்லாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க பொறுப்போடு நடந்து கொள்ளணும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் கடமை உணர்வோடு நடக்கணும் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு தேவன் உணர்வை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். எல்லாம் உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அவர்கள் எல்லாம் ஆண்டவரே கடமை உணர்வோடு செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்.
எல்லா கையை மேலே உயர்த்தி சோமனுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க சபையில ஒரு பெரிய ரிவைவலை உண்டாக்குங்க. பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. ஆண்டவரே, போன் ஸ்மார்ட்டா இருந்து பிள்ளைங்க கெட்டு போகிறது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரே, கடமை உணர்வோடு பொறுப்புணர்வோடு ஆண்டவரே வாலிப பிள்ளைங்க நடந்து கொள்ள, அவர்கள் தீங்கு காலம் வருகிறது என்கிறதை எதிர்பார்த்து வாழ, ஒரு காலம் வருகிறது அப்பொழுது நான் என்னுடைய பாரத்தை சுமக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு முன்னால நான் அதற்கு தகுதியாகும்படியாக நான் வளர்த்திலும் ஞானத்திலும் எல்லாவற்றிலும் நான் ஒரு எக்ஸாம்பிளா திகழ, இயேசுவை போல நான் வளர ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, டு எக்ஸ்பிரஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் அவர் லைஃப், எங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, குறிப்பாக இந்த கேம்புக்கு வந்து வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். தேவாவியானோர் அந்த பிள்ளைகளை உயிர்ப்பிங்க. ஆண்டவரே, தேவாவியானோர் அந்த பிள்ளைகளோடு நீங்க இடைபடுங்க. ஆண்டவரே, தேவாவியானோர் அந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆண்டவரே பலவீனங்களையும் தேவன் மாற்றுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கையை உயர்த்தி கேம்புக்கு வந்த பிள்ளைங்கள்லாம் ஆண்டவரே ஒரு ஐக்கியத்தில் வந்து சேர, இந்த வாலிப ஐக்கியம் வளர, வாலிப ஆண் பிள்ளைகள் ஐக்கியம் வளர, வாலிப பெண் பிள்ளைகளுடைய ஐக்கியம் வளர, தேவன் அந்த பிள்ளைகளை ஆண்டவரே இந்த உலகத்தில் போய் தொலைஞ்சு போகாதபடிக்கு ஆண்டவரே, ஹல்லேலூயா, பொறுப்போடு இந்த பிள்ளைகள் நடந்து கொள்ள, அவர்களை சரியாய் நாங்கள் நடத்த, அவர்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் ஆண்டவரே உருவாக்க, எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பில் நாங்கள் செயலாற்ற கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா. சத்ருவானவன் விதைக்கப்பட்ட விதையை திருடி போடாதபடி, பறவையை போல வந்து அதை பட்சித்து போடாதபடி, ஆண்டவரே கல்லில் கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதையை போல அவர்களுடைய ஆண்டவரே அவர்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதை தீந்து போகாதபடி, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதையை போல ஆண்டவரே உலக கவலைகள் சிற்றின்பங்கள் வந்து அந்த விதையை நசுக்கி போடாதபடி, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாய் 100ம் 60மாய் பலன் கொடுக்கத்தக்கதாக தேவன் ஆண்டவரே இந்த சபையில் ஒவ்வொருவருடைய இருதயங்களில் விதைக்கப்பட்ட விதையானது 100 மடங்காய் பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் கூட இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை தேவனை ஆசீர்வதித்து அபிஷேகித்து கொடுக்க ஆண்டவரே உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரங்க தாமே. நாங்கள் உமக்கு பிரியமாகவும் உண்மையாகவும் வாழ உதவி செய்யும், சாட்சியாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.